இது ஒரு சாதாரண பள்ளி தேர்தல் அல்ல. ஜனநாயகத்தை பாட புத்தகத்தில் படிப்பதோடு நிறுத்தாமல் அதை நேரடியாக அனுபவிக்க வைக்கிறது எடப்பாடியில் உள்ள யுனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த மாணவர் மன்ற தேர்தல் அச்சு அசலாக ஒரு உண்மையான தேர்தலைப் போலவே நடைபெற்றது. தேர்தலுக்கு முன்பாக வேட்பாளர்கள் 3 நாட்கள் வகுப்பறையாக சென்று வாக்குறுதிகளை எடுத்து சொல்லி பிரச்சாரமும் செய்துள்ளனர். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணியிருக்கோன்னா, இது ஒரு ஓட்டிங் மிஷின், இது ஒரு ஓட்டிங் மிஷின், இது வந்து எஸ்பி ஓட்டிங் மிஷின், இது வந்து ஏஎஸ்பி ஓட்டிங் மிஷின், இதுக்கு அடியில் இருக்கிறது கண்ட்ரோல் யூனிட். அதுதான் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் சப்ளைவும் கரெக்டான வால்டேஜ் எல்லாத்துக்கும் இது தான் கரெக்டாக கொடுக்கும் அந்த கண்ட்ரோல் யூனிட். நாங்கள் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்கிங் லாங்குவேஜ், இது வந்து ஒரு வேல்யூபிளான லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து CSS ஸ்டைலிஷ் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு ஓட்டிங் மிஷின் பண்ணலாம், அந்த ஓட்டிங் மிஷினில் ஸ்கூல் ஃபுல்லாக ஓட் போடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ரோபோட்டிக் சார்ட்ட ஒரு சஜஷன் கொடுத்தோம். அது ரோபோட்டிக் சார் வந்து கரஸ்பாண்டன்ட் சார்ட்ட கேட்டு அவர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு. இது வந்து நாங்கள் ஃபுல்லாக இப்போ ஸ்கூல் ஃபுல்லாக இதில் தான் ஓட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது அரௌண்ட் 2300 to 2500 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் தமிழக அரசு வந்து எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இது அறிவியல் கண்காட்சி இந்த மாதிரி கண்காட்சியில் நாங்கள் வைக்கணும்னு ஆசையாக இருக்கோம். பிரச்சாரம் முடிந்ததும் வாக்குப்பதிவு நாளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சரிபார்ப்பு, மாணவர் அடையாள அட்டை பரிசோதனை, கையெழுத்து, விரலில் மை என அதன் பிறகுதான் வாக்களிக்க ஒருவர் பின் ஒருவராக அனுமதி அளிக்கப்பட்டது. அதுவும் வாக்குச்சீட்டில் அல்ல, மாணவர்களை உருவாக்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இந்த தேர்தல் முறையாக நடைபெற்று முடிந்தது. இந்த முயற்சியின் பின்னால் இருக்கும் விஷயம்தான் இன்னும் சுவாரஸ்யமானது. மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படும் அடல் டிங்கரிங் லேப் மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகத்தின் உதவியுடன் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 6 பேர் கொண்ட குழுவாக இணைந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி தேர்தலை வெற்றிகரமாக நடத்தியதாக பள்ளி தாளாளர் கூறுகிறார். இவிஎம் மிஷினை நாங்கள் உருவாக்குகிறோம் என்ற ஒரு ப்ரொபோசலை எங்களிடம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கியவுடன் அவர்களும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களும் சேர்ந்து எங்கள் பள்ளியில் மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அடல் டிங்கரிங் லேபில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்தி அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து மிகச்சிறப்பாக தயாரித்து நாங்கள் ஆசிரியர்கள் மத்தியில் அதுக்கு ஒரு டெஸ்டிங் செய்தோம். மிக நன்றாக வந்திருந்தது. அதையடுத்து மாணவர்கள் 1300 மாணவர்கள் 3ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் 1300 மாணவர்கள் இந்த ஓட்டிங் மிஷினை மூலம் பயன்படுத்தி அவர்களுடைய பள்ளியின் தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் வாக்களித்தார்கள். தமிழக அரசு நடத்தும் அறிவியல் கண்காட்சிகளில் தாங்கள் உருவாக்கிய இந்த இவிஎம்ஐ காட்சிப்படுத்தி அதன் மூலம் மற்ற பள்ளி மாணவர்களுக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எங்கள் ஸ்கூலில் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பேலட் பாக்ஸில் தான் வந்து ஓட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மூலமாக நாங்கள் வந்து பேப்பர் வேஸ்ட்டை வந்து நாங்கள் குறைக்கிறோம். ஸோ இது மூலமாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பண்ணியிருக்கோம். இது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவங்க 18 இயர்ஸ் அதுக்கு எபோவும் அதுக்கப்புறமேட்டு அவங்களால ஓட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது மூலமாக வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவார்டு அந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப இதாக ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் மேலும் வந்து இதை வந்து நாங்கள் ப்ராடக்டாக கொண்டு வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாகவே எங்களால் வந்து அவுட்புட் கொடுக்க முடியும். இதுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவி மிஷினில் வந்து ஓட் பண்ணுறதுக்கான அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரொம்பவுமே பெரிய அவேர்னஸாக இது வந்து இருக்குது. ரொம்பவுமே வந்து ஈஸியாகவும் கரெக்டான லீடரை வந்து சஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஓட் பண்ணுறோமோ அதே போல் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவுமே பெரிய அவேர்னஸ் க்ரியேட் ஆகி எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான முன்னறிவை வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ. வாக்களிக்க கற்றுக்கொள்ளும் வயதில் வாக்குப்பதிவு இயந்திரத்தையே உருவாக்கி அசத்தியிருக்கிறார்கள் எடப்பாடி பள்ளி மாணவர்கள். ஜனநாயகமும் அறிவியலும் ஒன்றாக கைகோர்த்த இந்த முயற்சி
மாணவர்களின் எதிர்காலத்துக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் லிங்கானந்த். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.